ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஆடிப்புறத்து அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆடிப்புறம் அன்னைக்கு நம்ம பாலநாகம்மா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பால கணபதி விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பாலநாகம்மா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது அம்மா இப்படி தாங்க இருந்தால். அன்றைக்கி முதல் நாள் நல்லா மழை பெஞ்சதால கொஞ்சம் லைட்டாக ஈரமாக வேற இருந்தது அங்கங்கே. அன்றைக்கி ஆடிப்புறன்றதுனால யாரும் செம்பருத்தி பூலாம் வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அம்மா வந்துட்டு முந்தி நல்லா களையாக இருப்பாங்க. நல்லா அவன் மேலே அந்த அளவுக்கு தண்ணியும் படாமல் வெயிலும் படாமல் ஒரு வேப்ப மரம் அம்மாவுக்கு நல்ல நிழல் கொடுத்து இருந்ததுங்க. நான் ஏற்கனவே போன வருஷம் வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா நிழல் கொடுத்துட்டு இருந்தது அம்மாவுக்கு. பக்கத்தில் வீடு கட்டுறதால அங்கே இருந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு மழை பெய்யும் போது தண்ணி மேலே படுறதால புதுசாக நல்லா கட்ட அது அப்படியே லைட்டாக கரைஞ்சிட்டு வருது. அந்த வேப்ப மரம் இருந்த வரைக்கும் நல்லா அவளுக்கு குழு குழுன்னு நல்லா இருந்ததுங்க. இப்போ அந்த வேப்ப மரம் வெட்டினதுலேருந்து என்ன சொல்கிறது, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பக்கத்தில் அந்த பக்கம் இன்னொரு மரம் வளர்ந்துட்டுருக்குதுங்க. அதுவும் நல்லா பெருசாகிடுச்சு. அது நிழல் தரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா நாங்கள் போயிட்டு ஆடிப்புறத்துக்கு வளையல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். வளையல் வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் நல்லா அங்கேயே உட்காந்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் கட்டியிருந்தோம். கட்டிட்டு அப்படி அம்மாவுக்கு அன்றைக்கி மஞ்சள் கலரில் புடவை வாங்கிட்டு போயிருந்தோங்க. எப்பயுமே வருஷம் ஆடிப்புறத்துக்கு புது புடவை வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு கட்டுவேன். போன வருஷம்லாம் 2-3 புடவை ஏற்கனவே கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு கட்டியிருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு என் வீட்டுக்காட்ட சொல்லியிருந்தேன். சொல்லவும் அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தார். மஞ்சள் கலரில் வேப்பிலெல்லாம் வச்சு நல்லா புடவை அம்மனுக்கு வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறமா அம்மாவுக்கு புடவெல்லாம் சாத்திட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் புடவை சாத்தி அம்மாவுக்கு குட்டியாக பாலநாகம்மாவுக்கு பச்சை கலர் வச்சு வளையல் வாங்கிட்டு போயிருந்தேன். எங்கள் அத்தை பொண்ணு அண்ணி அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு போன வளையலை கட்டி நல்லபடியாக அம்மாவுக்கு புது புடவை சாத்தி வளையல் மாலையெல்லாம் சாத்திட்டு நல்லபடியாக அம்மாவை அன்றைக்கி தரிசனம் பண்ணோம். அம்மாவுக்கு அன்றைக்கி பிரசாதமாக வந்துட்டு நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. 2யுமே பிரசாதம்லாம் வச்சு நல்லபடியாக படைச்சிட்டோம். நான் சின்ன வயசுலேருந்து புத்து கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். எல்லாருமே பால் முட்டையும் தான் நிறையா வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, நைட்டு வந்து அம்மா அந்த பால் முட்டையும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எப்போ போனாலும் அம்மாவுக்கு மெயினாக வந்துட்டு பாலும் முட்டையும் வாங்கிட்டு போய் வைப்போம். மிந்தி வந்துட்டு மண் பாத்திரத்தில் பால் ஊற்றி மேலே வைப்போம். புத்துக்கு மேலே முட்டையும் நல்லா உள்ளே தள்ளி உள்ளே அம்மா அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருப்பா, அதில் வைப்போம். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு கீழே விழுந்து அது உடஞ்சிடுது. எப்படி உடையுதுன்னு தெரியல. அது மாதிரி நம்ம பிளாஸ்டிக்லேயோ இல்லை சில்வர் கிண்ணம் வச்சுட்டு வந்தாலும் அங்கே இருக்காது. நான் ஏற்கனவே அப்படி தான் பிளாஸ்டிக்லேயும் சில்வர் கிண்ணத்துலேயும் ஒரு வாட்டி பால் ஊற்றி வச்சுட்டு வந்தேன். அடுத்த வாட்டி போனால் அங்கே இருக்காது. அதனால் இப்போல்லாம் கொட்டாங்குச்சியிலே ஊற்றி அங்கே வச்சுட்டு வந்துடுறது. அம்மா வந்து அப்புறமா சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நல்லபடியாக அன்றைக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு போய் அலங்காரம் பண்ணி நல்லா கண் குளிர அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க. நீங்களும் உங்கள் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. எங்கள் பாலநாகம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பா. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.